ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்தோம். ஜெய்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஒரு 20 டேஸ் கிட்ட லீவ் விட்டுருந்தாங்க. இப்போ அகைன் பேக் டு ஸ்கூல். சிபிஎஸ்சிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஏப்ரல் மந்தில் ஸ்கூல், அதுக்கப்புறம் மே மந்த் தான் லீவ் இருக்கும். அவர் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து கராத்தே கிளாஸ் போயிட்டுருக்கான். ஸோ அவனோட ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்போ தான் நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்தோமா, அவங்க அப்பா ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்லிவிட்டு நான் அப்படியே கிச்சனுக்கு வந்துட்டேன். நாளையிலேருந்து பேக் டு ரொட்டீன் அது மாதிரி எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். காலையில் சாப்பாடு, மதியம் சாப்பாடு அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த டைமில் கிச்சனில் இருக்கிற பொருள்லாம் வந்து நிறையா டேமேஜ் ஆகிருந்துச்சு. இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டி போகும்போது நான் பேஸ் எடுத்துகிட்டு போகாமல் மேலே இருக்கிற மூடி மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது வந்து பட்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு ஹேண்டில் போட்டு கொடுத்துட்டாங்க. அது வந்து சரியில்லை. அப்புறம் மிக்சியோட டாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. உள்ளே இருக்கிற புஷ்ஷு வந்து அடியில் போயிட்டு அந்த ரிப்பேர் வேலைலாம் கொஞ்சம் இருந்துச்சா, அதெல்லாம் கடையில் கொடுத்துட்டு மாற்றிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் போயிட்டோம். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 hour டைம் இருக்கும். கிளாஸ் முடிச்சுட்டு வர கேப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டோம். அவன் கிளாஸுக்கு வந்து தேவையானது வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் தான். 1 hour தான். நட்ஸ் சாப்பிட்றது தான் ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் கிளாஸ் அதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் போயிட்டேன் அப்படின்னா மேம் சார்லாம் சொல்கிறதுனால சாப்பிட்ருவான். அதனால் அந்தந்த டைமில் மட்டும் கொஞ்சம் வச்சு கொடுத்துருவேன். மற்றபடி டெய்லியும் சாப்பிட்ற பழக்கம் அது மாதிரி கிடையாது. மற்றபடி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் கரெக்டாக சாப்பிட்ருவார். காலையிலே வந்து வேலைலாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு போகிறதுனால வீடும் நல்லா நீட்டாகவே இருக்கும். அதனால் க்ளீனிங் ஒர்க்கு, பாத்திரம் வளர்க்குறது, இந்த வேலைலாம் எதுவுமே எனக்கு இருக்காது. வந்ததும் லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நானும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிட்டோம். அவர் அப்படியே கிளாஸில் விட்டுட்டு நம்ம கடைக்கு போகிற வேலை தான். இன்றைக்கி கடையில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் திங்ஸும் வாங்க வேண்டியது இருக்குது. எப்படி டான்ஸ் ஆடுறோம் பாருங்கள் அம்மா பிள்ளையும். இப்படி தான் ஸ்கூல் கிளம்புனாலும் இதே டான்ஸ் தான், வெளியில் கிளாஸ் எங்கேயாவது கிளம்புனாலும் இதே டான்ஸ் தான். மீஷோவுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்துருந்தது. நம்மளோட ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி யாருக்கா தேவை அப்படின்னா நீங்கள் மீஷோவில் வந்து புக் பண்ணிக்கலாம். எம்எம்வி ஹெர்பல் ஹேர் ஆயில்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும், டிஸ்பிளேயில் வரும். சார் வந்து அவரோட ஸ்டிக்கு, ஸ்நாக்ஸ் பாட்டில்லாம் எடுத்துட்டாரு. இப்போ நம்ம போயிட்டு அவரை கிளாஸில் விட்டு கடைக்கு போகலாம். எப்பொழுதும் பார்த்திங்கன்னா நம்ம போரூரில் இருக்கிற இந்த ஷாப்புக்கு தான் அடிக்கடி வருவோம். இங்கே கொஞ்சம் விசில்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். யாருக்கு கேரியர் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க 2 பேர். ஸோ அவங்களுக்கு வந்து கேரியர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான். அப்படியே நமக்கும் ஒரு கொஞ்சம் பாத்திரம் பார்க்கலான்ட்டு வந்தேன். ஆனாலும் மைண்டில் ஒரு இடம், உன் கிச்சனில் எங்கே இடம் இருக்குது பாத்திரம்லாம் வைக்க, நீ என்னென்னா வாங்கிட்டு இருக்கிய அப்படின்ட்டு. பட் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு ஜெய்க்கு வந்து பார்த்திங்கன்னா லன்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் வாங்கினேன். வாங்க வேணாம், இதை வச்சு ஓட்டிட்டு நெக்ஸ்ட்டு ஜூன்லேருந்து வாங்கிக்கலான்னு தான் பிளானு. கடைக்கு இவ்வளோ தூரம் வந்தாச்சு, சரி வாங்கிட்டு போயிடலான்ட்டு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் லன்ச் பாக்ஸ் தான் வாங்கினேன். ரெட் கலர்லேயே ஸ்நாக்ஸ் பாக்ஸும் பார்த்தேன். ரெட் கலரில் இல்லை, பிங்க் கலர் தான் வந்துச்சா. இது கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்னதுலேயே வந்து அவனுக்கு ஒரு லன்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் சைடிஷ் வைக்கிறதுக்கு மாதிரி வாங்கிட்டு, இதுக்கப்புறம் ரொட்டீனாக இருக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் வச்சு கொடுக்கணுமேங்கிறதுனால வரும்போது ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். இந்த சம்மருக்கு வந்து நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. பாடி நிறையா டீஹைட்ரேட் ஆகும். நாங்கள் நல்லா உங்களுக்கு பாடியை வந்து ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த வில்லேஜ் மில்க்கு 40 rupees ரோஸ் மில்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. வீக்லி 2 times நாங்கள் போய் குடிச்சிடுறோம். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 1 hour தான் எங்களுக்கு இருக்குது. கடைன்ட்டு இந்த வேலைலாம் முடிச்சுட்டு அப்படியே மிக்ஸி வந்து கடையிலே கொடுத்துட்டு வந்துட்டோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா புஷ்ஷெல்லாம் போயிட்டு ஸ்க்ரூலாம் போடணும், நாளைக்கு ஈவினிங் வாங்கிக்குவோன்ட்டாங்க. லைட்டாக யோசிச்சு பார்த்தேன், சரி ஓகே நம்ம காளான் வாங்கிட்டு போயிடலாம், தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி அரைக்கிற வேலையெல்லாம் மிச்சம் அப்படின்ட்டு மிக்ஸியை வந்து தைரியமாக கொடுத்துட்டு கடையிலேருந்து கிளம்பியாச்சு. காலையில் வந்து துணியெலாம் துவைச்சி போட்டு போயிருந்தேன். இந்த வாட்டி அவனுக்கு ஸ்கூல் பேக் வாங்கலை. லாஸ்ட் இயர் இருக்க ஸ்கூல் பேக்கே நல்லாயிருக்கா. எப்பொழுதுமே அவங்க ஸ்கூலில் வந்து இயர்லி கொடுப்பாங்க, இந்த டைம் கொடுக்கல. லாஸ்ட் இயர் பேக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி அதையே துவைச்சி போட்டேன். ஃபுட் பேக்கும் அதே தான், நடுவில் தான் வாங்கியிருந்தேன். அதனால் ஃபுட் பேக்கு, லன்ச் பேக்லாம் துவைச்சி போட்டிருந்தேன். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் ஸ்கூலில் போய் இது கிளாஸில் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் சேட்டை பண்ணுவோம் தான், ஏன்னா வால் பையன் இல்லையா. ஸோ கொஞ்சம் சேட்டைகள், அதுக்கப்புறம் கிளாஸில் பண்ணுற குறும்பெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா அந்த இருக்கும் கொஞ்சம் அப்படியே உதைக்கிறது, சவுண்டு விட்றது, இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருப்பான். காலையில் துவைச்ச துணிலாம் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இது எல்லாத்தையும் இப்போ மடித்து வச்சுட்டு அயர்ன் பண்ணணும். அதுக்கு தனியாக எடுத்து வைக்கணும். இன்னும் அவனுக்கு வந்து புக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. நேற்று தான் வந்து ரேப் பண்ணிட்டு வந்தோம். அதெல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். செல்ஃபு மட்டும் நமக்கு உள்ளே அடிக்கிருக்க துணி எப்படி தான் களையுமோ தெரியாது. ஒரு வாரம் மட்டும் தான் மடித்த துணி மடித்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறோம், அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க எடுப்பாங்க, அப்படியே களைச்சி போட்டுருவாங்க. இப்போ அயர்ன் பண்ணுறதுக்காக துணி எடுத்தேன். வரும்போது பார்த்திங்கன்னா பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோம். ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா 2 பலாப்பழம் வாங்கியிருந்தோம். அது சாப்பிடவே முடியல, ரொம்ப காயாக இருந்ததுனால.
ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு. 1/4 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 100 நான் வாங்கும்போது பரவாயில்ல 100 இருந்தாலும்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போது வந்து இந்த நியூ இயர்க்கெலாம் வாங்கும்போது 1/2 கிலோ 100 நல்லா இருந்தது. இந்த தோல்லாம் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு வெயிலில் காய வச்சு சாம்பார் புளிக்குழம்புக்குலாம் அந்த பலாக்கொட்டை போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தோல்லாம் எடுத்துகிட்டு இதை ஒரு 2 நாளைக்கு வெயிலில் வச்சலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெங்காயக்கூரில் போட்டு வச்சாலே அது நல்லா காஞ்சிருக்கும். ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுற வேண்டியதுதான். எனக்கு நைட்டு டின்னருக்கும் அவ்வளோவா பெரிய வேலை இல்லை. தோசை அதுக்கப்புறம் காளான் தானே சொல்லியிருந்தேன். அதனால் வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா வீட்டை க்ளீன் பண்ணுற வேலையும் கிடையாது. இந்த மாதிரி துணி மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய கொஞ்சம் டாப்ஸ்லாம் அயர்ன் பண்ணுற வேலை இருந்தது. ஜெய்யோட 2 செட் யூனிஃபார்ம் இதெல்லாம் அயர்ன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீக்குக்கு வந்து காலையில் நம்ம கிளம்பும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் ரொட்டீனாக எல்லாமே ப்ராப்பராக போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். சில நேரத்தில் இந்த சோம்பேறித்தனம் இந்த லேசினஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன தான் ஆகும்னு தெரியாது. ஒரு வாரம் நல்லா துணியெலாம் அழகாக மடித்து இந்த மாதிரி அயர்ன் பண்ணி வைப்பேன். சில டே வந்து இன்றைக்கி எதுக்கு எல்லா துணியும் அயர்ன் பண்ணிவிட்டு டெய்லியும் காலைல அயர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினப்பேன். ஆனால் காலையில் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எண்ணமே இருக்காது. அயர்ன் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அம்மா பிள்ளைலாம் கொஞ்சிகிட்டு இருந்தோம். கிச்சனும் பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு காலையில் எல்லாமே வேலையை முடிச்சுட்டு க்ளீன் பண்ணது தான். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு இப்போ காமிக்கிறேன். இந்த 2 கேரியர் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் 2 பொண்ணுங்களுக்கும். அப்போ சேலரி கொடுப்போம்ல இந்த மந்த் சேலரி, ஸோ அப்போ சேர்த்து வச்சு நான் கேரியரையும் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால டெய்லியும் பிளாஸ்டிக் பாக்ஸில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. 2 பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுனா சாதம் குழம்பு தொட்டுக்கு அது மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்களா, அதனால் 2ம் குவாலிட்டி ஓகே தான். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 270 அது மாதிரி இருந்துச்சு. குவாலிட்டியாகவும் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெய்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் தான் இருக்குது. மேலே வந்து சிக்னோரா பிராண்டு. மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது, ரப்பர் மாதிரி தான் இருக்குது. அதுவுமே நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. லீக்கெல்லாம் எதுவுமே ஆகலை. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 அதுக்கப்புறம் 150 அந்த ரேஞ்சில் இருந்தது. நம்ம இந்த லஞ்ச் பாக்ஸு அதுக்கப்புறம் சைடிஷ்ஷு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் வந்து சில்வரில் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இயர்லி ஒன்ஸ் அது மாதிரி தான் வாங்குவோம். அதே மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியாகவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா பசங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும்போது லீக் ஆகக்கூடாது. அவங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அந்த மாதிரி ஹேண்டில் ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து பார்ப்பனே. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸ் தான். சிக்னோரா பிராண்டு. ஆன்லைன்லாம் பார்த்தா ஒரு 500 560 அந்த மாதிரி இருந்தது. இது வந்து ஷாப்பில் வாங்கும்போது ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கும் சைட் டிஷ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக. வாட்டர் பாட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் தான் வாங்கியிருந்தேன். எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் ஸ்டெர்லைஸ் பண்ணி அந்த ப்ரஷ் வச்சு தேய்க்கணும். ஏன்னா உள்ளர வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் வாட்டர் பாட்டில்லாம் தெரியாமல் அந்த உள்ளே அப்படியே வெள்ளை கலரில் பூத்து போயிருக்கிற மாதிரி இருக்கும். அழுக்கு நிறைய அந்த மூடிலெலாம் ஃபார்ம் ஆகிருக்கும். அதெல்லாமே க்ளீன் பண்ணிடணும். அப்புறம் 3 ஸ்பூன் வாங்கியிருந்தேன். ஸ்பூனு எங்கே தான் போடுவானே தெரியாது. அடிக்கடி ஸ்பூன் வாங்குகிற கதை தான் இருக்கும். எல்லாேருக்கும் வாங்கிட்டு நமக்கு வாங்காமல் இருந்தால் எப்படி? ஸோ எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு ஒரு குட்டி சர்விங் பவுல் மாதிரி வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து மூடி மட்டும் 43. ஸ்டீல் நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. இந்த பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா 250 சம்திங் வந்துச்சு ரேஞ்சு. நல்லா ஒரு ஸ்டீலில் தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. பவுலு சர்விங் பவுல் இந்த மாதிரி ஷேப்பில் இல்லை. சரி அதனால் இது 2 வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன தான் இருந்தாலும் நம்ம வெளியில் ட்ரெஸ்ஸு இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறத விட கிச்சனுக்கு திங்ஸ் வாங்கும்போது தான் ஒரு குஷி ஆகிடுவோம். அதை நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம்லாம் செஞ்சு அதில் ஊற்றி சர்வ் பண்ணும்போது அது ஒரு தனி சந்தோஷம் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் வாங்கினேன். இது எல்லாத்தையுமே கழுவி வச்சிடலாம். எங்கள் சைட் டிஷ்ஷும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து தோசை ஊற்றி எல்லாேருக்கும் டின்னரை கொடுத்துட்டு வச்சா தான் நமக்கு திரும்ப கிச்சனை க்ளீன் பண்ணி நாளைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்க நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு வந்து இந்த வாரம் தான் அரைச்சேன். அதனால் வந்து மாவு அரைக்கிற வேலையும் இல்லை. அடுத்த வாரம் தான் அதுக்கப்புறம் அரைக்கணும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலையில் அது மாதிரி அரைச்சிட்டேன்னா எனக்கு சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி அந்த வீக்கில் வந்து காலையில் வேலை பார்க்குறது எல்லாமே வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். தோசையை ஊற்றிட்டு இன்றைக்கி பழம்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதெல்லாமே எடுத்து வச்சிடலாம். காலையில் சாதம் வடித்து போயிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே தனியாக பாத்திரத்தில் மாற்றிட்டு எப்பொழுதுமே வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவோம். காலையில் எங்கள் மாமனார் வந்து பார்த்திங்கன்னா பழைய சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி வெயிலுக்கு வந்து நம்மளுமே பழையது எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லது. காலையில் மோர் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு அந்த பழைய சாதம் சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் என்ன கொஞ்சம் திம் தான் இருக்கும். பட் அதுவும் டேஸ்ட்டு இந்த டெம்ப்டிங்லாம் வந்து நம்மளெல்லாம் சும்மா விடுறது கிடையாது இல்லைங்களா? ஸோ சாப்பாடெலாம் எடுத்து வச்சாச்சு. எனக்கு கிச்சன்லேயும் அவ்வளோ வேலை இல்லை. லைட்டாக ஸ்டவ்வை மட்டும் தொடச்சி விட்டேன் அப்படின்னா வேலையும் முடிஞ்சிடும்.
காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ மைண்டுக்கு ரிலாக்ஸாக சீரியஸாகவே இருக்கும். அந்த க்ளீன் பண்ணிட்டு போனால் தான் வீட்டுக்குள்ளே வரும்போதே அவ்வளோ நல்லாயிருக்கும். க்ளீன் பண்ணாமல் கிச்சனில் வெசல்ஸ் அப்படியே வச்சுட்டு ஹாலில் அப்படியே குப்பையெல்லாம் போட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு வந்தாலும் அந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வேலையை எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக அந்த ஈவினிங்கு நைட் ரொட்டீன் வேலை வந்து ரொம்ப ஈஸியாக எனக்கு முடியும். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பேஸ்கெட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து தோசை ஊற்றிட்டுருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி எங்களோட சிம்பிளான டின்னர் வந்து தோசையும் மஷ்ரூம் கிரேவியும் தான். ஸோ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் கழுவிட்டு ஃபுல்லாக தொடச்சி வச்சுட்டேன். நாளைக்கு தேவையான திங்ஸையும் எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் அதெல்லாம் கழுவி வைக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மூஞ்சை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் நைட்டானாலும் சரி பகலானாலும் இப்படி தான் வேர்த்து கொட்டுது. சம்மர் தாங்க முடியல. இனிமேல் சித்திரையும் பிறந்தாச்சா, ஸோ நம்மளை வாட்டி விதக்கி எடுத்துரும். அதுக்கப்புறம் அவனுடைய பேக்கெல்லாம் ரெடி பண்ண போயிட்டேன். ஸோ அவனுடைய பென்சிலு, ஷார்ப்னர், எரேசர்லாம் பார்த்திங்கன்னா ஜெய் ஆதித்யான்னு எழுதி கொடுத்தாச்சு. என்ன தான் எழுதி கொடுத்தாலும் வாரத்தில் 2 பென்சிலு 3 எரேசர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு தான் போகிறான். என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரியாது, எல்லாத்தையும் காணி அடைச்சிட்டு வந்துடுவான். ஸோ இந்த வாட்டி உனக்கு கிடையவே கிடையாது, நீ காண அடிச்சிட்டு வந்தாலும் உன்னை நான் கொடுத்து விட மாட்டேன், நீ யார்கிட்டது கடை வாங்கி எழுது, அப்போ தான் நீ பத்திரமா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியே கொடுத்துருக்கேன். ஆல் செட், எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ எங்களோட பெட் டைம். ஏதாவது ஸ்டோரி சொல்லி நாங்கள் தூங்குவோம். இப்படி தான் இந்த டே வந்து எங்களுக்கு போணுச்சு. ஹோப் அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா பெரிய லைக் கொடுங்க. பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.